ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு. வாழ்க்கையில் சேமிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லாத போது நம்ம அப்போவே சேமிச்சுக்கலாமோ சொல்லிட்டு நம்ம பின்னாடி காலத்தை யோசிப்போம் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இந்த விஷயத்தில் போய் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சேமிப்புன்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தைரியமாக வாழ்கிறதுக்கும் நம்ம யாருக்கையும் எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கும் சேமிப்பு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே முட்டை 1000, 10,000, 100, 5,000, 500 அந்த மாதிரிலாம் நான் சேமிக்க சொல்லலைங்க. ஒரு ரூபாவை சேமிங்க. ஆனால் சேமிக்க கற்றுக்கோங்க. பண்ணுறது ஒரு பழம் மாதிரி. அந்த பழத்தை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு பிடிச்ச பழம்னு நினச்சிக்கோங்க. அதை டேஸ்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு திரும்பியும் அந்த டேஸ்ட் சாப்பிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தோங்கல. அந்த மாதிரி தான் நம்ம சேமிச்சு ஒரு பொருள் ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு கொத்தமல்லி வாங்கிட்டா கூட அது நம்மளோட சேமிப்பு இல்லை. நம்ம சேமிப்புலேருந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பொட்டோ இல்லை ஒரு வளையலோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச நம்ம வாங்குவோம்ல. 5 ரூபாய்க்கு வளையல்லாம் வராது, இருந்தாலும் ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க. அந்த 50 ரூபாய்க்கு வளையல் வாங்கிட்ட கூட அது நம்ம சேமிப்புலேருந்து வாங்கணும் எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் அப்போ மறுபடியும் சேமிக்க தோணும், நமக்கு தேவையானதை வாங்கிக்க தோணும்ல. அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு ரூபாவா சேமிச்சாதான் 2 ரூபாவா, 2 ரூபாவா சேமிச்சாதான் 4 ரூபாவா. ஒரே முட்டா பெரிய அமௌண்ட் சேமிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா சேர்க்கலாம். 2வது விஷயம் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா செலவு போக தான் சேமிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ காசு வந்தாலும் பத்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காசை 5,000 ரூபா இருந்தாலும் குடும்பம் நடத்த முடியும், 50,000 இருந்தாலும் குடும்பம் நடத்த முடியும். அதுக்கு அந்த காசு இருக்கிறதுனால நம்ம அத்தியாவசியத்தை கூட ஆடம்பரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ காசு வந்தாலும் பத்தாது. அதனால் ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தோடனே ஒரு 1000 ரூபாய் நம்ம கையிருப்பு வச்சுட்டு அது ஒரு சேமிப்பு. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கலாம், பேங்க்கில் போட்டுக்கலாம், நகைச்சீட்டாக கட்டலாம், இல்லை ஒரு காயின் எடுத்து வந்து வைக்கலாம், வெள்ளி காயின், இல்லை மில்லி தங்க காயின் கூட வாங்கி வைக்கலாம் இல்லையா? அந்த 1000 ரூபாய் ஒரு சேமிப்பாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் நம்ம செலவு பண்ணிக்கலாம். அப்புறம் செலவு பண்ணால் நம்ம கையில் சரி ஃபுல்லும் காசு கலெக்டாக என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு 500 ரூபாய்னா கூட நம்ம கையில் எடுத்து வச்சுப்போம். அப்படி தான் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 3rd பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடம்பரத்தை விட்டுறணும். ஏன்னா மற்றவங்க அந்த புடவை வாங்கிட்டாங்க, நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் அந்த புடவை, இடுப்பாக இருக்கும் அந்த கலர்னு சொல்லிட்டு வாங்குறதை விட்டுட்டு, மற்றவங்க அந்த டெக்கரேஷன் வீட்டுக்குலாம் அவ்வளோ அழகாக வாங்கி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மற்றவங்க பண்ணிட்டாங்களே மற்றவங்க பண்ணிட்டாங்களே நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிக்காதீங்க. ஏன்னா அவங்க விரல் பெருசாக இருக்கும், இந்த 5 விரல் ஒரே மாதிரி இல்லை, வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்க வீடு பெருசாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச அவங்ககிட்ட ரொம்ப காசு இருக்கலாம், அதனால அவங்க புடவை எடுக்கலாம். அவங்ககிட்ட ரொம்ப பெரிய வீடாக இருக்கலாம், அதனால அவங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் இருக்கலாம். நான் வீட்டை நீட்டாக வச்சுக்கூடாதுன்னு சொல்லலைங்க. இருக்கிற சின்ன வீட்டில் நம்மக்கிட்ட நம்ம வசதிக்கு எது தகுந்தமோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்க வாங்கிட்டாங்க, நம்மளால ஒரு 50 ரூபா பொருள்லாம் வாங்க முடியும், அவங்க 5,000 ரூபா பொருள் வாங்கிட்டு போவாங்க. அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போராமப்பட்டு வாங்குறத விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு அது அழகாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு இதுதான் அழகாக இருக்கும். மற்றவங்க ஒரு புடவை அழகாக கட்டிட்டாங்க ட்ரெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறத விட நமக்கு இந்த கலர் பிடிக்கும், நமக்கு ஒரு 500 ரூபா புடவை 1000 ரூபா புடவை பிடிக்கும், அதுக்குன்னு உங்களை நீட்டாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆடம்பரம் பண்ணாதீங்க, அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ முன்னே சொன்ன மாதிரி தான் சேமிப்பு ஒரு பழம் நம்மளுக்கு பிடிச்ச பொருள் மாதிரி சாப்பிட்ற விஷயத்துல நினச்சிக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிச்சு வைங்க. அதை ஆனால் சேமிக்கும் போது அந்த உண்டியில் ஒரு 5 ரூபா போட்டால் அது 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட ஒரு 5 ரூபா தான் இருக்கும். அதே ஒரு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போட்டால் அந்த 5 ரூபா 6 ரூபா ஆகும், 7 ரூபா ஆகும். அந்த 2 ரூபாயில் என்ன மாற்றம் வரப்போதான்னு கேட்காதீங்க. அந்த 2 ரூபா நம்மளுக்கு யார் கொடுப்பா? நம்மக்கிட்ட காசு இல்லாத போது அந்த 2 ரூபா கூட நம்மளுக்கு யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போட்டால் அதுக்கான வட்டி அதில் வருது இல்லை. அதுவும் அந்த 2 ரூபாவை இன்னும் 2 வருஷம் சேர்த்து 4 ரூபா ஆகும், இன்னொரு வருஷம் சேர்த்து 5 ரூபா ஆகும். அந்த 5 ரூபா 10 ரூபா ஆயிடுச்சு. 5 ரூபா நம்ம உண்டியல் டபுள் அப்படியே இருக்கிறதுக்கும் அந்த 5 ரூபா 10 ரூபாவுக்கும் நம்ம கற்றுக்கணும். அதுதான் மெயின் விஷயம். கைகிட்ட ஒரு 500 ரூபா வச்சிருக்கேன், அந்த 500 ரூபாய்க்கு என்னக்கா வரும்னு கேட்குறீங்க. 500 ரூபா வச்சிருக்கீங்க, 500 ரூபாய்க்கு வெள்ளி காயின் எடுங்க. வெள்ளி காயின் 300 ரூபாய்க்கு சம்திங் தான். அந்த செய்கூலி சேதாரம் அந்த மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 500 ரூபாய்க்குள்ளே வந்துடும், 300 ரூபாய்க்குள்ளேயே வந்துடும். அது நம்ம வாங்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. நான் வாங்கும்போது இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா 700 ரூபா, இந்த மோந்திரம் பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி இருக்கா கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. இருக்கிற விலைவாசிக்கு கேட்கவே தேவையில்லை, எல்லாமே இவ்வளோ ரேஞ்சு போகுது.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்களேன். எடுத்து வச்சா நம்மகிட்ட ஒரு என்னது கால் செயின் வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ நமக்கோ பிஞ்சிச்சுன்னா அந்த காயின் வச்சு நம்ம கால் செயின் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே மூட்டை 10,000 நம்மளால எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு கால் செயின் வாங்கினா நம்ம காசில் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? காயின் சேர்த்து வச்சு நம்ம இது வாங்கிக்கலாம். இல்லை பணம் நமக்கு எதனா பணம் தேவை மற்றவங்ககிட்ட எல்லா கைக்கும் எதிர்பார்க்கறதுக்கு விட்டுட்டு நம்மகிட்ட அந்த காயின் சேர்த்து வச்சோம்னா இல்லை நகை சேர்த்து வச்சோம்னா தன்னம்பிக்கை கொடுக்கும். எவங்கிட்ட கடன் வாங்க தேவையில்லை, எவங்கிட்டையும் போய் நின்று எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்கிற நகையா வெள்ளியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் நம்ம விற்று நம்ம செலவு பண்ணிக்கலாம், இல்லை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம். நம்ம செலவை தான் நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பின்னாடி காலத்தில் போயிட்டு அப்போ என்ன சேமிச்சுருந்தா இப்போ வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க. ₹1 ஃபஸ்ட்டு ₹1 இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாராலையும் 1,00,000 அந்த மாதிரிலாம் இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம வசதிக்கு எதுவும் மற்றவங்களால ₹1,00,000 சேமிக்க முடியும், நம்மளால இன்னும் சேமிக்க முடியல சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க வசதிக்கு அவங்க ₹1,00,000 சேமிக்க முடியும். நம்ம வசதிக்கு நம்ம ₹50 சேர்த்து வச்சா அது பெரிய விஷயம். மற்றவங்க எவ்வளோனா சேமிச்சு போட்டோம், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு அதை வந்து 2ஆக கற்றுக்கோங்க. எந்த விஷயத்தையும் 2ஆக கற்றுட்டு நம்ம கொஞ்சமாக சேமித்து வச்சோம்னா நம்ம பின்னாடி காலத்துக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தாங்க. இந்த பொருளாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் சேமிப்பை கற்றுக்காத்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் ஒரு ₹4 இருந்தால் தான் மதிப்பு. அவன் கெட்டவன், அவன் கெட்டவனா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்கும். அவன் என்ன சொன்னாலும் ஆமாச்சாமின்னு சொல்லிட்டு ஜல்ரா தட்டுறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆனால் நல்லவன் நல்லதை மட்டும்தான் சொல்லுவான். அவன்கிட்ட பணம் இருக்காது, அவன் இருக்க போகிறான் கேன பையன் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. நம்ம ரஜினி சார் சொல்லுவார்ல, பணம் சாமி தாங்க, காசு சாமி தான். இப்போ அந்த காசு சாமி இருந்தால் தான் எல்லா சாமியும் நம்மக்கிட்ட ஆமா சாமி, இல்லைன்னா எந்த சாமியும் நம்மக்கிட்ட ஆமா சாமி வந்து போட மாட்டாங்க. அதுதான் நிரந்தரமான உண்மையும் நிதர்சனமான உண்மையும். ஏன்னா பணம் வச்சுன்னு இருக்கிறவனா தான் மதிக்கிற உலகம் இது. பணம் மட்டும்தான் இருந்தால் வாழ்க்கை நல்லா வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாதுங்க. ஆனால் அந்த பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் என்னையோட சேர்த்து அசிங்கப்பட்டிருப்பாங்க, காயப்படுத்திருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க. அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம தாய் கிழவி படம் பார்த்துருப்பீங்களா? அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆக்க படைக்க காக்க எல்லாம் ஆம்பளை குடும்பம் கூட சொன்னவன் தாண்டி என்னது படிப்புக்கும் சேமிப்புக்கும் பொண்ணை காட்டி தாண்டி கும்பிட சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. அந்த பாட்டி பாருங்க, சிறுக சிறுக சேமிச்சு வச்சு தான் அந்த பாட்டியை வந்து அந்த சேமிப்பு தான் அவங்க நல்லா காப்பாத்துச்சு. இல்லைன்னா அவங்க பசங்க அவங்க அவ்வளோ காசு செலவு பண்ணி காப்பாற்றிருப்பாங்களா? அதனால நம்மக்கிட்ட சேமிப்பு இருந்தால் நம்மளுக்கு எப்பவுமே தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தைரியத்தை மிச்சு யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் ரொம்பவே முக்கியம். அதை சேமிக்க கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் மேல் நோக்கி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருக்கேன். எனக்கும் சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இப்போ கற்றுக்கிறேன். நானும் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், சேமிப்பேன். கண்டிப்பாக நானும் என் வாழ்க்கையில் முன்னேறேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளால முடியுங்க. நம்ம ஒரு ₹5 சேமிச்சு கூட வாழ்க்கையில் பெருசாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.